ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் புதுசாக ஒரு ஆஃபர் இவெண்ட் வரப்போகுதுங்க. அது அவங்களும் சொல்லியிருக்காங்க. பிக் ஆஃபர் சம்திங் பிக் லோடிங் பெருசாக ஒன்று வரப்போகுது அப்படின்னுக்கிறாங்க. இது ஆஃபர் தாங்க. ஒன்று சம்மருக்கான ஆஃபராக இருக்கணும், இல்லை பிக் சேவிங் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் வரலாங்க. இல்லை பிக் சம்மர் டேஸ் அப்படின்னு சொல்லி கூட வரலாம். ஏன்னா சம்மரை மெயின்டைன் பண்ணி தான் வரும். ஏன்னா அதுதான் வரப்போகுதுங்க. இதில் வந்து மிக முக்கியமானது மொபைலுக்கு நிறைய ஆஃபர் விட்டுரு அப்படின்னு இருக்கிறாங்க. அதே போல் ஹோம் அண்ட் அப்ளையன்சஸ் இந்த சம்மருக்கு ஏசி அண்ட் ஏர் கூலர், அப்புறம் ஃபேனு, ரெஃப்ரிஜரேட்டர் இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் விட்டுன்னு இருக்கிறாங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, ஒர்த்தா சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த சம்மருக்கு நிறைய பேர் கூலிங்கான ஐட்டத்தை எதிர்பார்ப்பீங்க. அது ஃபோன் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் பூர்த்தி பண்ணுற விதமாக தான் இந்த ஆஃபர் ஈவெண்ட் இருக்குது. இது எப்படி சொல்லி பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்காம வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு சரிங்களா. நாங்கள் இது மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஆஃபர் வரும்போது வீடியோ போடுவோம் சரிங்களா. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆஃபர் ஈவெண்ட் நேமிங் கூட அவங்க ரிவீல் பண்ணல. ஏன்னா இந்த ஆஃபர் வரும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டுன்னு. ஆனால் பெருசாக ஒன்று வரப்போது மட்டும் சொல்லியிருக்காங்க. இது சம்மரை மெயின்டைன் பண்ணி தான் வந்துருக்காங்க. அதனால இந்த மே ஸ்டார்டிங்கில் ஏப்ரல் 28 வர அதிக வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமானது சாம்சங்கு, ஐஃபோன் இது மாதிரி எல்லாத்துக்குமே ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 15க்கு ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு 3000 வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. அந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. அது மினிமம். அதோட அதிகமாக இருக்குது. சாம்சங்கு, அதே போல் ஐஃபோன் 15 இது மாதிரி ஒவ்வொரு மொபைலுமே ஆஃபர் வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணுற அப்படின்னு இருக்கிறாங்க. இது வந்து எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னா, இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்போ லான்ச் ஆக போகுது, ஏப்ரல் 28 இல்லை மே 1 அந்த டேட்டில் கண்டிப்பாக லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த ஆஃபர் ஈவெண்ட் வந்த உடனே நான் வீடியோ போடுறேன் இந்த ஆஃபர் எப்படின்னு சொல்லி. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, ஃபோன் வாங்கணும் இல்லை ஏசி வாங்கணும், ஏர் கூலர் வாங்கணும்னு இருப்பீங்க. ஆஃபர் ஈவெண்ட் எப்போ வரும் தெரியாது. அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்குறேன். ஆஃபர் ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஐஃபோன் 15, சாம்சங் S23 சீரீஸு, அதே போல் விவோ, ஓப்போ, அதுக்கப்புறம் மோட்டரோலா இது மாதிரி எல்லா பிராண்டுமே அவங்க ஒரு ஆஃபர் வருது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட டைம் வரும்போது ரிவீல் பண்ணுவாங்க. இப்போவே ரிவீல் பண்ணிட்டா சஸ்பென்ஸ் இருக்குது அதில். அதுக்காகத்தான். ஏன்னா அவங்க காம்படிட்டர் வந்து அதோட கம்மி பண்ணுவாங்க. அது வாய்ப்பு இருக்குது. அதனால தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் ஃபோனுமே நம்மளுக்கு வந்து ஆஃபர் விட்டுறாங்க. அதே போல் ஃபேஷன் ஐட்டம் நீங்கள் ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு, குர்த்திஸு, டாப்பு இது மாதிரி எது வாங்கினாலுமே அதுக்கு ஆஃபர் வருது. அதே போல் சம்மருக்கு ஏசி, ஏர் கூலர், ஃபேனு, ரெஃப்ரிஜரேட்டரு இது மாதிரி பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஆஃபர் வருது. அதே போல் டிவி இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஆஃபர் விட்டுருக்குறோம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சம்மருக்கு நம்மளுக்கு நிறைய பேர் ஏசி, ஏர் கூலர் தான் வாங்க அதிகமாக ட்ரை பண்ணுவீங்க. அவங்களுக்கு இந்த கரெக்டான தரணும். ஏன்னா அதுக்கு ஆஃபர் விட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த எந்த பொருள் எடுத்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஆஃபர் ஈவெண்ட்டில் எடுத்தால் ஒரு 1000, 500 கம்மியாக அதிக வாய்ப்பு இருக்குது. அதற்காக தருணம் இதுங்க. ஏன்னா இப்போ வந்து ஆஃபர் ஈவெண்ட்டு பல்காக தான் வந்திருக்குது. ஃபோனுக்கு, அதே போல் ஏர் கூலர், ஏசி இது மாதிரி டிவி அண்ட் அப்ளையன்சஸ் இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக விட்டுருக்காங்க. இந்த டேட் எப்போ வருதுன்னு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இது கண்டிப்பாக ஏப்ரல் 28 இல்லை மே 1 இந்த 2 டேட்டில் ஏதாவது கண்டிப்பாக லான்ச் ஆயிரும். ஏப்ரல் 28 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் அதுதான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு 5 நாள் ஆஃபர் வருங்க அதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு பொருள் எப்படி வாங்கலாம்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா அதில் வந்து ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. இப்போ கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க நம்மளுக்கு முன்னாடி. அவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்களா இல்லை நெகட்டிவாக கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் இப்போ பாசிட்டிவாக கொடுத்தா தாராளமாக நீங்கள் அந்த பொருளை நீங்கள் வாங்கலாங்க, யோசிக்கவே வேண்டாம். சப்போஸ் நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா அவங்க என்ன நெகட்டிவாக சொல்லி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதுக்காக வேறு பொருள் வாங்க முடியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம வந்து ரிவ்யூ பார்த்து பொருள் வாங்கலாம்னு சொல்லி பார்த்துலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஏர் கூலர் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஏர் கூலரில் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பார்த்துங்க. இப்போ நான் ஏர் கூலர் எடுத்துக்கிறேன். நேம்ஸ் மென்ஷன் பண்ணல. இப்போ அந்த ஏர் கூலரில் என்ன ப்ரைஸ்லாம் இருக்குது இந்த பேஜில் இருக்குதுன்னா, இப்போ இந்த ஏர் கூலர்னா இந்த ஏர் கூலர் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட ப்ரைஸு, இது என்னென்ன எப்போ ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, எத்தனை ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, இது என்னென்ன பெனிஃபிட் சொல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க. அதோட ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் கம்பெனிக்கார் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம அதையும் பார்க்கக்கூடாதுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்களே அந்த கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. இங்கே அது ரேட்டிங் சொல்லியிருக்காங்க, ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட் படிக்கிறோட நெகட்டிவ் அதாவது மைனஸ் பாயிண்ட்டை ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஒன் ஸ்டார் கிளிக் பண்ணுறேன். இதே பாருங்கள், மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல், லார்ஜஸ்ட், பாசிட்டிவ், நெகட்டிவ்னு சொல்லிஇருக்குது. நெகட்டிவ் கிளிக் பண்ணிங்க. நெகட்டிவ் கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இதில் என்னென்ன சொல்லி நீங்களே படித்து பாருங்கள். நான் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் படித்து பார்த்தீங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்காருக்கு நான் இது பண்ணுறாப்புல ஆயிரு. அதனால் பாருங்கள், இது வந்து நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அதிகமாக காமனாக சொல்லியிருக்கான்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து காமனாக வந்து ஃபேன், அந்த மோட்டர் ஃபேன் வந்து கரெக்டாக ஓட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன தெரியுது, இந்த பொருள் வந்து வாங்கலாமா வேண்டாம், அது உங்கள் விருப்பம். இது மாதிரி
நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அதோட ஃபீட்பேக்ஸை வச்சு பாருங்கள். அது பாசிட்டிவாக வந்து தாராளமாக வாங்கலாங்க. நெகட்டிவ் வந்து அந்த பொருள் வாங்கவே வாங்காது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதேபோல அமேசான்லேயும் ஒரு ஆஃபர் வந்திருக்குங்க. நீங்க Flipkartலயும், அமேசான்லயும் அந்த பிரைஸ செக் பண்ணி பாருங்க. அந்த பொருள அந்த ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருளோட பிரைஸ் செக் பண்ணி பாருங்க. அமேசான், Flipkartல. எப்படி இருக்குது? ஏதாவது ஒரு ரூ. 500 கம்மியா இருந்தா, அதுல வாங்குங்க. 2மே நல்ல வலைதளம் தான். அமேசான் இதோட பெட்டராவே இருக்கு. ஆனா அதுல ட்ரை பண்ணாலும் சரி, இதுல ட்ரை பண்ணாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் வந்து இந்த ஆஃபர் வந்தோனே மறுபடியும் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல் Flipkartல ஒரு பொருள் ஆர்டர் பண்றது வேண்டாம், இப்படி கேன்சல் பண்றது, இஎம்ஐ எப்படி பொருள் வந்துச்சோ வாங்கணும்னு சொல்லி தனித்தனி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.